தசாவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை குறிக்கும். அதாவது நீரில் வாழும் மத்ஸ்யாவதாரம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவ அவதாரத்தை எடுத்திருப்பார். 2வது அவதாரமாக நீரிலும் நிலத்திலும் வாழும் கூர்ம என்று சொல்லக்கூடிய ஆமை வடிவ அவதாரத்தை எடுத்திருப்பார். 3வது அவதாரமாக நிலத்தில் மட்டும் வாழும் வராக என்று சொல்லக்கூடிய பஞ்சி வடிவ அவதாரத்தை எடுத்திருப்பார். 4வது அவதாரமாக 5 அறிவு கொண்ட சிங்கம் 6 அறிவு கொண்ட மனிதனுமாக சேர்ந்த நரசிங்க அவதாரம் எடுத்திருப்பார். 5வது அவதாரமாக வளர்ச்சியடையாத மனித உருவத்தில் வாமன அவதாரத்தை எடுத்து ஊனமும் பிறவி கோளாறும் மனிதனுக்கு ஒரு தடை இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லியிருப்பாரு. 6வது அவதாரமாக முழு மனித வளர்ச்சியுடன் முரடனாக நிற்கும் பரசுராம அவதாரத்தை எடுத்திருப்பார். 7வது அவதாரமாக அரச குடும்பத்தில் பிறந்தாலும் தர்ம வழியில் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் ஸ்ரீ ராம அவதாரத்தை எடுத்திருப்பார். 8வது அவதாரமாக சர்வ பலத்துடன் பிறந்திருந்தாலும் அதன் பெருமையை பறைச்சாற்றிக் கொள்ளாத ஸ்ரீ பலராம அவதாரம் எடுத்திருப்பார். 9வது அவதாரமாக பல தத்துவங்களை இவ்வுலகிற்கு சொல்லும் ஸ்ரீ கிருஷ்ணா